அதுவரையும் அவன் மேலே ஒரு நெகட்டிவ் ப்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது எங்கே உடையும்னா இந்த சீனில் தான் உடையும். அந்த சீனில் நான் கரெக்டாக உடைக்காம விட்டேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் பண்ணும்போது அவன் ஒரு மாதிரி உடஞ்சி தழுதழுத்து அப்படின்னா நான் கையை பிடிச்சிட்டு சரி போ கட்டு நான் கையை தூக்குறேன். அதுவரை நான் என்ன தப்பு பண்ணாலும் விட்டுரு. நான் அந்த கதை படித்த போது நான் கேட்டது வேறு கதாபாத்திரம், விக்ரம் பிரபு பண்ண கதாபாத்திரம். ஏன்னா நான் அந்த லைஃப்பில் நான் வாழவே இல்லை. ஆஃபீஸில் வந்து தெரியுமா அந்த சீன் அப்படி பிரபு சார் பார்த்துட்டு அப்படின்ட்டார், இவர் இப்படின்ட்டார், அவர் இது மட்டும் காதல் வந்துட்டு இருக்கு. நான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் சார், விதார்த் மட்டும் மலையாளத்தில் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போயே மக்கள் கொண்டாடுனதுனால தான் இந்த இடத்துல இருக்கும். நம்மளாம் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாதாரண ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நான் காய்கறி வாங்குகிறேன், பால் பாக்கெட் வாங்குகிறேன், என் குழந்தைய பைக்கில் கொண்டு போய் சொல்ல வர்றேன். இந்த லெவல் போதும். மித்தவங்கள்ட்ட இல்லாத என்ன இருக்குது அப்படின்னா, இன்னொரு ஒரு பெண் முன்னாடி ஒரு ஆண் அழுகிறது இருக்குல்ல, உடஞ்சி போகிறது இருக்குல்ல, அப்போ அவன் சமாளிப்பான்ல ஒன்று. ஓகே ஓகே இல்லை அப்படின்னு வேற ஒன்றா மாறுறதுக்கு அது பியூட்டிஃபுல் மூமெண்ட். எனக்கு நான் நினச்சபடி வாழ்க்கையாவே இல்லை, அவ்வளோ ஆசைப்படப்படி இருக்கட்டும். அப்புறம் டேரக்டர் வந்தால் மாமா இன்னொரு தடவை போகலாமான்னா, அப்போ சொல்ல வந்து எனக்கு பெயினாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி 4 வாரத்துக்கு ரொம்ப கட்டுன்ட்டான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே வந்து இருகப்பட்டோட கிளைமேக்ஸில் இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் சார். சரியான ஒரு மொமெண்ட் அந்த படத்துலையே, அது ஒரு ஒன் ஷாட்டு. எப்படி சார், எப்படி அது முடிஞ்சுது? இதுலேயே ஒன்று இருக்குது. ஓ இதுலேயும் ஒன் ஷாட்? ஆமாம், அது கிளைமேக்ஸில் தானே, சிங்கிள் ஷாட்டில் தானே, அது எப்படி வச்சுருக்காருன்னு தெரில. ஓகே, நம்ம காட்ட மாட்டுறாரு படத்தை. சுச்சுவேஷன் தானே அவங்க கிரியேட் பண்ணுறது தானே. ஓகே. அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் அந்த கதை படித்த போது நான் கேட்டது வேறு கதாபாத்திரம், ஓகே. விக்ரம் பிரபு பண்ண கதாபாத்திரம். ஏன்னா நான் அந்த லைஃப்பில் நான் வாழவே இல்லை. ஓகே ஓகே. ஒரு சிட்டி பேஸ்ட். அது வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆசை இருந்தது. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கங்கே தொட்டுட்டு போவோம். அதனால நான் அதை கேட்டேன். அவன் சொல்லிட்டான் இதுதான் உனக்கு ஏற்ற சட்டைன்ட்டான். ஓகே. யுவராஜ் ஃப்ரெண்டு அவன். ஒன்று சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னா. அப்போ இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, அதுவரையும் ஒரு நெகட்டிவ், அவன் மேலே ஒரு நெகட்டிவ் ப்ளே இருந்துகிட்டே இருக்கும், இமேஜ் இருக்கும். அது எங்கே உடையும்னா இந்த சீனில் தான் உடையும். அந்த சீனில் நான் கரெக்டாக உடைக்காம விட்டேன்னு வச்சுங்களேன், இது சராசரி ஒரு கதாபாத்திரம் மாறிடும். நான் அந்த இடத்துல உடைச்சாதான் இவன் வேற ஒன்றா மாறுவான். அப்போ எனக்கு அந்த இடத்துல உடையணும். எனக்கு தெரியாமல் தான்டா நான் இருக்கேன், எனக்கு என்ன எவ்வளோ அழுத்தம் இருக்குங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து இங்கே ப்ளே பண்ணணும். அப்போ எனக்கு அது பண்ணும்போது நான் ஒரு 3-4 விதமாக பண்ணி காட்டினேன். மைண்டில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு கேரவனில் வச்சு நான் அதை சொன்னேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவன் போயிட்டு அவர் என்னென்னமோ பண்ணுறாரியா அப்படின்னா, அது இதுக்கு இப்படி ஒரு படம் இருக்கலாம் அப்படி இருக்கலாம். அவங்க ஒரு டிஸ்கஷன். இப்போ அன்றைக்கி எடுக்கும்போது ஆக்சுவலி அப்படியே பிளான் பண்ணோம் இதை வந்து எடுக்கணும்னு. வந்தோன்னா அவன் உட்காந்துட்டு, அவங்கள ஸ்ரதாவும் வந்துட்டாங்க, உட்காந்துருக்காங்க. மாமா என்ன பண்ண போகிற அப்படின்னா, நீ என்னமோ 3 நாள் பண்ணியாமே, அதில் என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னா, அதை விட நீ என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அப்போ நீ என்ன நினச்சிருக்க அப்படின்னா. அவன் வந்து ஆக்சுவலி இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பண்ணும்போதே அவன் ஒரு மாதிரி உடஞ்சி தழுதழுத்து அப்படின்னா நான் கையை பிடிச்சிட்டு சரி போ டேக் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. அப்போ டேக் பண்ணலாம், ஆனால் கட்டு மட்டும் நீ சொல்லாத, கட்டு நான் கையை தூக்குறேன். அதுவரை நான் என்ன தப்பு பண்ணாலும் விட்டுரு. ஓகே ஓகே. ஏன்னா நான் அதுவும் அதோட சேர்ந்து தான் இருக்கும், அதை மட்டும் விட்டுரு அப்படின்னு. போய் உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தது 5 நிமிஷம் 26 செகண்ட் என்னமோ. ஓகே. ஆனால் அதுக்கப்புறமும் இருக்குது ஒரு 2 நிமிஷம். நீங்கள் கை தூக்குற வரைக்கும் போயிருக்கு. ஆமாம்மா. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கையை தூக்கலை, அவங்க யூனிட் வந்து கிளாப் பண்ணிட்டாங்க. அதில் கட்டானது யூனிட் வந்து டோட்டலாக தரதரன்னு. நான் என்னென்னா போய் இன்னொரு ஒரு பெண் முன்னாடி ஒரு ஆண் அழுகிறது இருக்குல்ல, உடஞ்சி போகிறது இருக்குல்ல, அப்போ அவன் சமாளிப்பான்ல ஒன்று, அதெல்லாம் இருந்தது. அதை சமாளித்து இல்லை அப்படின்னு வேற ஒன்றா மாறுறதுக்கு அது பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஆனால் அது அவ்வளவும் சொல்ல முடியாது, ஒரு படத்துக்கு என்ன தேவையோ டேரக்டர்னு அப்படி போச்சு. அது அவன் பண்ணிட்டான், எல்லாம் கிளாப் பண்ணிட்டான். இப்போ சத்தா வந்து அப்படியே க்ரையிங், அப்படியே பார்க்குறாங்க. நான் அப்படியே பேசாமல் விட்டேன், நான் சிரிச்சிட்டேன். எல்லாம் கிளாப் பண்ணாலும் ஹாப்பி தானே. எல்லாம் வந்துட்டு லைட்மன் அழுகிறாரு, அப்புறம் நகரா அவங்க சவுண்ட் எஃபெக்ட் அவங்க அப்படியே என்ன பார்த்த மாதிரி இருக்குங்கிறாரு, எங்கேயா என்ன எல்லாமே. அப்புறம் டேரக்டர் வந்தான், மானிட்டர் பார்த்தா 1-2 தடவை பார்த்துட்டு நான் பேசாமல் உட்காந்தே இருந்தேன். மிஸ்டர் தான் வந்து அப்படின்னாங்க. அப்போ கிட்டே வந்துட்டு
மாமா இன்னொரு தடவை போகலாமாண்ணா, சரி போகலாம் அப்படின்னா. என்ன அப்படின்னா, இது எப்படி என்ன வேணும், எனக்கு ஒன்றும் தெரியல, நீ வேணா வந்து பாரு அப்படின்னா. நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் மானிட்டர் நான் பார்க்க மாட்டேன். நான் 90% நான் உள்ளே போக மாட்டேன். எனக்கு தேவை டைரக்டர் என்ன நான் யோசிக்கிறத எடுத்தேன்னு வச்சுங்களேன், அவங்க போகவே முடியாது அந்த இடத்த விட்டு. இன்னொன்று ஒன் மோர் போகும். கண்டிப்பாக நான் வந்து இல்லை நீ பாருன்னா, எனக்கு ஒன் மோர் போகலாம், ஏதாவது பண்ணு, இன்னொன்று போகலாம். நான் இப்போ சொல்ல வந்து என்ன அப்படின்னா, ஒன் மோர் இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இல்லை எனக்கு பெயினாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க இதுக்கு மேலே அப்படின்னாங்க. தெரியல, எதுவும் பிளான் இல்லை, போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அவன் 4 வாரத்துக்கு ரொம்ப கட்டுன்ட்டான். வேணாம்ப்பா எனக்கு அது ஒன்றே போவாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவன் மைண்டு வந்து நான் வந்து சரி இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவன் சரி அவன் கேட்குறாரு, இயக்குனர் என்ன கேட்குறான் செய்கிறதானே போகலான்னு. இது ஒன்றே போதும் அப்படின்னா நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து ப்ராசஸ் ஆகி வந்து அப்புறம் வேறு சீக்வன்ஸ்லாம் போய் ஆஃபீஸில் வந்து தெரியுமா அந்த சீன் அப்படி பிரபு சார் பார்த்துட்டு அப்படின்ட்டார், இவர் இப்படின்ட்டார், அவர் இப்படி, இது மட்டும் காதல் வந்துட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்னு இல்லை, ஐயோ அந்த சீனில் தூக்கிட்டு போயிட்டு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு நான் ஒரு நாள் கூட வந்து கேட்கல. ஓகே. இப்போ இவரே இருக்கிற படம் வந்து நான் வந்து கேட்கவே இல்லை. படம் நான் அது கேட்க மாட்டேன், அது அவங்களுக்கே விருப்பம் இல்லாத போது நம்ம ஏன் பார்க்கணும்னா அதனால வந்து பார்க்கவே இல்லை. ஓகே. டப்பிங் போது தான் பார்க்குறேன் அந்த சீனை. அந்த சீனை வந்து டப்பிங்கில் தான் பார்க்குறேன். டப்பிங்கில் பார்த்தா எப்படி இருக்குன்னா, நான் எனக்கு வந்து ஐயோ இது எப்படியா டப் பண்ணுறது, இது அவ்வளோ இருக்குது அப்படின்னா. நானும் அது மெனக்கட்டு டப் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து ஒரிஜினல் வெர்ஷன் இல்லை. நீங்கள் பார்த்ததெல்லாம் டப்பிங். ஆமாம் ஆமாம். ஒரிஜினல் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது ஓகே. ஆல்மோஸ்ட் 90%, 90 கூட இல்லை, 70-80% நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ள இன்னும் இருக்குது சில இது. அது இந்த சின்ன சவுண்ட்ஸ்லாம் சேர்க்க முடியாது. அதாவது டப்பில் அவ்வளோ வைக்க முடியாது. இந்த இதில் குட்டிலாம் இருந்திருக்கும். அது வந்து அந்த அதோட சேர்த்தா தான் இருக்கும். நான் ஒன்று சொன்னேன், யோ அதில் கொஞ்ச நாள் நான் சொன்னேன், இது தயவுசெய்து அது ரூம்குள்ளே நடந்தது தான், நீ இன்ஜினியர்கிட்ட சொல்லி அந்த ஒரிஜினலை கொண்டு போய் போடு, வேண்டாம் அப்படின்னேன். நல்லா இருக்கியா, இல்லை வேணான்னா. அப்புறம் அவங்க ஏதோ ஒரு நாய்ஸ் ஒன்று இருக்குது, இது வேணாம் அது உட்காரும் அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு அப்போ தான் அந்த லைவ் சவுண்ட்ஸோட ஃபீல் என்னங்கிறது எனக்கு அந்த சீனில் தான் தெரிஞ்சுது. இது மட்டும் லைவ் சவுண்டில் வந்திருந்தா இன்னும் அதிக இம்பேக்ட். இல்லை இதுவே வந்து நான் எங்கே ஹைதராபாத் போகிறேன், தெலுங்கில் யாரோ ஒருத்தர் டப் பண்ணியிருக்காரு, அது அவங்க பாகுந்தி ஆச்சுன்றா என்ன. இது வந்து ஒரிஜினல் நமக்கு ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் வந்து அது நானும் இயக்குனரும் அந்த டீம் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். அது வேறு யாரும் பார்க்கல. ஆனால் எனக்கு ஆசை வந்து அது இதுலேயும் அதே மாதிரி இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஒரு 2 கோர்ட்டில் வந்து 2 இடத்துல இருக்குது. இன்டர்வல் சீன்லேயும் இருக்குது. ஒரு இன்டர்வல் சீனில் ஒரு ஃபைட்டு லைவாக இருக்கணும். நான் வந்து ரெகுலர் ஃபைட்டு ஸ்டன் மாஸ்டர் வச்சு ஃபைட் அந்த ஃபைட்டு கிடையாது. யதார்த்தமாக நம்ம ஊரில் 2 பேர் அடிச்சிட்டா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியே தான் ட்ரை பண்ணோம். அது வந்து ஒரே டேக் தான், 2வது டேக். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக வரும், அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு எனக்கு தோணும். அதனால் வந்து சார்கிட்ட சொல்லிட்டோம், சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம். சார் வந்து சொல்லிட்டார், ஓகேப்பா கட் நீ சொல்லிடாத. ஓகே. அது நமக்கு லேக் கூட அழகாக இருக்கும். ஆமாம். ஸோ அதனால் வந்து நான் கேமராமேன்ட்டு சொல்லிட்டேன், சார் என்ன பண்ணுறாரோ எல்லாத்தையும் நீ கேப்சர் பண்ணிவிடு, அது எல்லாமே ஸ்பான்டேனியஸாக இருக்கணும். ஆனால் அவர் ஒன்று கொடுப்பாரு, அதை நான் முடிஞ்சாலும் கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவன் என் கேமராமேனு கரெக்டாக பண்ணார். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கரெக்டாக பண்ணார். ஸோ இவர் அங்கே ஒரு 3 ஆர்டிஸ்டோட கோஆர்டினேஷனில் ஒரு விஷயம் பண்ணாங்க. அது இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ. இல்லை அது என்னென்னா நீங்கள் பண்ணுறதுக்கு எழுதணும்ல, எழுதாமல் எப்படி நான் வந்து நல்லா நடிக்கிறேன் நல்லா சொல்லுவேன், நல்லா நடிக்கிறேன்னா நான் உட்காந்து பேசாமல் நடிக்க வேண்டியதான், என்ன பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது ஒன்று எழுதணும்ல. அது மெயின். அப்படி ஒரு சீன் அமைஞ்சது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸ் வந்து இதில் ஒரு கேரக்டர் உள்ள அவனுக்கு கதை எழுதி முடிச்சிட்டோம். அது ஒரு ஐடியா சொல்கிறாரு, சார் இது இருக்குது, இது இப்படி ஒன்று அவன் இப்படி முடிக்கலாம்னா அதை வச்சு ஒரு படமே இல்லை. அவன் கதையவே காலி பண்ணிட்டான். அது வந்து அது ஏன் வந்துச்சு, இவர் சொன்னது தான், நம்மளா ஒன்றும் யோசிக்கல, இவர் சொன்னது தான்.
ஆனால் அந்த இடத்துல ஏன் உட்காந்துச்சு, ஏன் இருந்துச்சு, ஏன் உடஞ்சோம் அந்த இடத்துல, ஏன் நடந்தது, இது எல்லாமே அது அந்த ஸ்கிரிப்டுனால மேஜிக் தான் கண்டிப்பாக. ஆனால் அது அந்த ஸ்கிரிப்டு அப்படி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் சார், எங்கே பார்த்தேன்னு எனக்கு தெரியல, ஃபேஸ்புக் சம்பர். அப்போ வந்து உங்களோட ஏதோ ஒரு சீன் போட்டு கீழே வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, விதார்த் மட்டும் மலையாளத்தில் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து வேற லெவலில் இவரை கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது எனக்கு ஹிட் ஆச்சு. கரெக்டில் அவர் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தாருன்னா அவர் பண்ணுற அந்த கேரக்டருக்கும் அவரோட எடுத்த அந்த இதெல்லாம் கண்டிப்பாக இன்னும் அதிகமாக பேசப்பட்டிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா? அப்படியெல்லாம் எனக்கு கொண்டாடுறதெல்லாம் இல்லையேங்க. இப்போயே மக்கள் கொண்டாடுனதுனால தான் இந்த இடத்துல இருக்கும். அதனால் வந்து கொண்டாட்டம் கம்மியாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த இடத்துல இருக்கும். அது மலையாளம் இங்கெல்லாம். ஆனால் எனக்கு மலையாளம் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்போ என்னென்னா இன்னும் அந்த மாதிரி படங்கள் பண்ணலான்னு ஒரு ஆசை. மலையாளத்தில் பண்ணலாம். அப்புறம் சமீபத்தில் தெலுங்கில் ஒரு இயக்குனர், பெரிய இயக்குனர் சந்தித்தேன். அவர் நம்மளை பார்த்த விதம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பரவாயில்ல, இவங்களுக்கும் நம்மளை தெரியுமா அப்படின்னு ஒன்று இருந்தது. நடிகருக்கு மொழி என்ன எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அது அவங்களுடைய ஆசை. என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கள்ல, அவர் ரொம்ப அண்டர் ரேட் ஆக்டர், அவர் வந்து இங்கே இருக்கார் அப்படின்னு. அவங்களுடைய ஆசை என்னன்னா, அவங்க ஒரு பெரிய இடத்த கொடுத்து வச்சுருக்காங்க, மனசில் கொடுத்துட்டாங்க. அதுனால எனக்கு அதை வந்து நான் அதுலெல்லாம் உட்காரல. நான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இப்போயும் வந்து சந்தோஷமாக நான் கேட்குறதே என்னென்னா, இந்த லெவல் போதும். ஓகே, எனக்கு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா மித்தவங்கள்ட்ட இல்லாத என்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு மேலே வளர்ந்தவங்க வந்து வெளியில் எவ்வளோ ஜாலியாக வெளில சுற்றுவாங்களோ தெரியாது. நான் ரொம்ப நார்மலாக என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, சாதாரண ஒரு ஹீரோன்னு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நான் காய்கறி வாங்குகிறேன், பால் பாக்கெட் வாங்குகிறேன், என் குழந்தைய பைக்கில் கொண்டு போய் ஸ்கூலில் விடுறேன், அதே பைக் எடுத்து ஜிம்முக்கு போகிறேன். இது எல்லாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக ஒரு சும்மா ஆஃப் ஹெல்மெட்டை போட்டு சுற்றுறாங்க. இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்ன நீங்கள் ஷார்ட்ஸை போட்டு இப்படி போகிறீங்கன்னா, என் வீட்டுக்கு அன்றாடம் என் வீட்டு காரை வந்து நான் கழுவுறேங்க வெளியில் வச்சு. இது எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு இடத்துக்கு இருந்தால் இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயின்னு நினைக்கிறேன். ரொம்ப சாதாரணமாக ட்ராவல் ஆகிறோம்ல. ஓகே, இந்த ஊர் இல்லை. இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து நான் இதுவரை எடுத்ததே கிடையாது. நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணல, அந்த மேனேஜர் வந்து, சார் அது நான் எடுக்கிறேன், மொபைல் எடுக்கிறேன்னா, நானும் ஓகே இந்த ஊர் நல்லா இருக்குது, பதிவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான், என் மனைவி, என் மகள் 3 பேருமே வந்து சுற்றி வந்தோம். அது இந்த மரதத்துக்கும் அதுக்கும் கனெக்டட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்த என்ன ஆழ்வார் திருநகரின்னு திருநெல்வேலியில் சூப்பர் ஊர், செம்ம லொக்கேஷன். ஐயோ, அந்த வாழையில் அங்கே தான் எடுத்தது. அற்புதமான ஒரு ஊர். அங்கே வந்து நான் சும்மா நார்மலான ஒரு 4 நாள் வந்து சாதாரண ஒரு மனிதன் அங்கே வாழ்வாங்கள்ல, அந்த வாழ்க்கையை நாங்கள் எல்லாம் சுற்றினோம். அது என்னால் முடியுதில்லை. நீங்கள் வந்து ஒரு ஆக்டராகவும் இருந்துக்கிட்டு ரியல் லைஃப்பில் சாதாரண ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை வாழ்கிறது இருக்குல்ல, அது எனக்கு இடைஞ்சல் இல்லை. ஓகே, இது வாழ்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அப்படின்றாங்க, அவ்வளோதான். ஐயோ தலைவா அப்படின்னு சொல்லி அதாவது அந்த இடம் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து அவர் நல்லா நடிப்பீங்க, சூப்பர், இவ்வளோ இருக்குல்ல. அதனால் நம்ம வந்து சராசரி ஒரு லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து வெரி கம்ஃபர்டபுள் இந்த இடத்துல இருக்குது. ஓகே. அண்ட் நீங்களே உங்கள் நண்பர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, யுவராஜ். ஒரு சூப்பரான படம், அந்த வருஷத்தில் அது வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம், வணிகமாகவுமே நல்லா பண்ண ஒரு படம். சமீபத்துலேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நல்ல படம் கொடுத்துட்டு அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் அடுத்த படம் எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியாமலே ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? இல்லை, அது வந்து அவங்க இப்போ நீங்கள் ஆக்டர்ஸு நீங்கள் ஒரு படம் எடுத்து 4 பேர் எழுதிடுவாங்க. ஆனால் ஒரு இயக்குனர் இருக்காருல்ல, அவர் ஒன்று எழுதி ரெடி ஆகும்னு நினைப்பார். திடீர்னு அன்றைக்கி ஒரு கற்பனை ஒன்று வந்துடும். ஓகே, யுவராஜ் இந்த டயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கதை எழுதியிருப்பார். ஓகே, அடுத்து உடனே அவருக்கு அவர் கமிட்மெண்ட், அவர் தான் இது போலாமா அது போலாமா, அவர் தான் கொஞ்சம் லேட் பண்ணுறான் தவிர, எனக்கே 4 கதை சொல்லிட்டாங்க. அப்படியா? ஐயோ, அந்த கதையெல்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு ஆசை. அது அவன் சொல்லிட்டான், முன்ன தவிர யாரும் இல்லை, நீ தான் பண்ண போகிறேன்னு. ஆனால் அது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. அமேசிங், அமேசிங். அவன் எனக்கு ஒரு 4 கதை சொன்னான், 4மே வேறு லெவல் கதை. எனக்கு மாமா சொல்கிறா எப்படா ஷூட் ரெடியாக போகலாம், ரெடியாக இருக்கேன்னு. நீங்கள் இருக்கப்பட்டுள்ள அதை தாண்டுன்னு ஒரு படம்.
ஓகே. இப்போ அவன் யோசிக்கிற கதைகள் எல்லாமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாகவே இருக்குது. Okay. அதனால நான் சொன்னேன், சரி நீ யாரையாவது வச்சுக்கோ, கூட என்னையும் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்கிறதா ஓகே. சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். நிறைய படங்கள்ல வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃப்ரம் மைனால இருந்து இல்லை அதுக்கும் முன்னாடி நீங்கள் பண்ண படங்கள்ல இருந்தே நிறைய ரியலிஸ்டிக்கான கேரக்டர்ஸ் எடுத்து அதை பண்ணும்போது எப்படி சார் அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணுன்ற அந்த மெனக்கெடல் எப்படி வருது? இல்லை, மெனக்கடல் முழுமையாக என்னோட உழைப்பான்னு பார்த்தா இல்லை. ஓகே. என்னோட உழைப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டுறாங்க. ஒரு 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 அதுக்கான கிராஃப் எழுதிடுறாங்க. ஒரு ஸ்கெல்டன் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கெல்டன் மேலே தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கூட வரலாம். எங்கே வரலாம் அப்படின்னா, நம்ம ரியலாக நான் போய் பார்த்து, ஏன்னா ஒரு மனிதனை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் நான் பார்க்கும்போது புரிகிறதுக்கும் கொஞ்சம் மாறுபடலாம். அப்போ எனக்கு ஒரு சில புரிதல் வந்து அதுலேருந்து வேறு இருந்தால் கூட நான் இப்போ அவர்கிட்ட சொல்லும்போது என்ன பண்ணார், அது கரெக்டாக இருந்தால் எஸ்ன்னு சொல்ல போகிறாரு. இல்லைங்க அது இல்லைன்னு இல்லாட்டினா இதுக்கு நியாயத்தை அவர் விளக்க போகிறாரு. அப்போது என்னென்னா, எனக்கு கதை கேட்டுட்டாலும் நான் அதுதான் முன்னாடியே லொக்கேஷன் பார்க்க போகிறதே. ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டோம், அப்போ அந்த கன்னியப்பன் யாருங்கிற ஒரு ஃபீல் ஆகிடும். ஆனால் கன்னியப்பன் யாருன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கு தெரியலாம். ஏன்னா இவர் மைண்டுக்குள்ள ஒரு இமேஜ் வச்சுருக்கலாம். ஓகே. ஆனால் எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வராருன்னு இவர் பண்ணுவார் அப்படிங்கிறதா வந்திருக்காரு தவிர எனக்கு கன்னியப்பன் யாருன்னு ஒன்று தெரியணும்ல. அப்போ அந்த கதை தெரியுன்னா நம்ம அந்த ஒன்று அந்த ஷூட்டுக்கு முன்னாடி உள்ள பயணத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம மைண்டில் உள்ள பிக் பண்ணுவோம். அங்கே இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம சந்தித்த யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இல்லைன்னா இவர் சொன்ன ஒரு இமேஜை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஏதோ மூணுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும். அது மாதிரி தான் நாங்கள் ஊருக்கு போன போது எனக்கு அங்கே ஒருத்தர் நான் பார்க்குறேன். அப்போ அவர் பாதிக்கப்பட்டவரோட உணர்வு இருக்குது. ஆனால் அவர் இல்லை, பாதிக்கப்பட்டவருடைய உணர்வு இருக்குது. ஏன்னா அவர் அதை விட்டு நகர்ந்து வேற ஒன்று வாழ்ந்துட்டுருக்காரு. ஓகே. ஓகே. அப்போ எனக்கு அவர் தேவையே பட மாட்டார். அவரோட விஷயந்தான் எடுக்கிறோம். ஆனால் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என் மைண்டில் அவர் இல்லை. ஓகே. ஏன்னா அவர் அதை வந்து ரொம்ப கேஷுவலாக தட்டிட்டு வேற ஒரு வேலையை நோக்கி போயிட்டார். ஓகே. ஆனால் இவன் போலையே, இந்த கதாபாத்திரம் வேலைக்கு போல இல்லை. அப்போ இவன் இல்லை, அப்போ இவன் வேறு யாராக இருக்கலாம் அப்படின்னு திடீர்னு போனால் இவங்க வீட்டில் ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ அவரை வந்து சந்திக்கிறோம். அவர் அந்த வயதுலேயும் கடகடனா அவருடைய அந்த பிஹேவ் இருக்குல்ல, அது எனக்கு ஒரு ஆச்சரியப்படுத்துச்சு. அவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் 60 வயசு இருக்குல்ல, 60 வயசு இருக்கும். அந்த மனுஷன் வந்து வெயிலில் வந்து நம்மளால் நிற்க முடியல. அந்த வெயிலில் போய் சாப்பிட்டு வா, சாப்பிட்றியா, எங்கே போகிற அப்படின்னு அவருடைய பிஹேவே வேறையாக வந்துச்சு. யார் இவர் அப்படின்னா நடிக்கிறாப்புல அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை. அவரோட வேலை இருக்கார். அப்போது இந்த தீவிரம் நமக்கு தேவைப்படுது. அப்போ இவர்கிட்டேருந்து கொஞ்சம் ஓகே இப்படி இந்த கன்னியப்பனை வந்து பல பேர்கிட்டேருந்து கடன் வாங்கி ஒருத்தரம் உள்ள உட்காந்துருக்குறான். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதே தான் உங்ககிட்டயும் நான் கேட்கறது. நிறைய லொக்காலிட்டி சேஞ்சஸ் ஆகுதாங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறி போய் இருக்கீங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்கில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கும் மொழி, அந்த ஆக்சென்ட்டு அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ எது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து வெயில். சார் ஊரில் வெயில் அதிகமா? சம்மர்ல பண்ணேன் நாங்க ஷூட். வேலூரோட வெயில் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஓகே. வேலூர் பக்கத்துல ராணிப்பேட்டை. நாங்க எடுத்தது ஏப்ரல் மேல. அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெயில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது வந்து ரொம்ப ஆக்சுவலா வந்து இல்லை எல்லாருமே வேற ஒரு கலர்ல மேக்கப்புங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆக்கலாம்னு மேக்கப் தான், வேற டல்லாக்க மேக்கப் இல்லை. ஆல்ரெடி டல் ஆகி டைரெக்டாக சந்தைக்கு தான் போகல, கருவாடு அந்த மாதிரி தான். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெயில், செம்ம வெயில், அது ஒரு சேலஞ்சு. அப்புறமா ஒரு விவசாயியா ஐ ஹவ் நோ ஐடியா என்ன பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அது போய் அந்த என்னது நெல் வயல்ல என்னென்னமோ பண்றாங்கல்ல, அது என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஸோ அதுக்குள்ள சார் வந்து நீங்க உள்ள போங்க, அவங்க காட்டுவாங்கன்னு சொல்லி அங்க 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க கூடயே நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ நாத்தனார் எஸ், இந்த வார்த்தையை மறந்துட்டேன். இந்த வரையில தெரியாத ஒருத்தர் இதை கத்துக்கிட்டேன்னு சொல்லிதான் பரவாயில்ல, படமும் முடிச்சுட்டு வந்து இல்ல ஒரு வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை எனக்கு தெரியாது. வேலை தெரியும். நான் வேணும்னா இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறேன், ஃபார்மிங் பண்ணிட்டு. ஸோ அது வந்து உள்ள போய் அவங்க ஒரு ஸ்டைல்ல பண்ணாங்க, அது ஃபுல் பெண்ட் பண்ணி அது சேம் அதே மாதிரி பண்றது எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மதர்ஹுட் ஒன் திங் வாஸ் சேலஞ்சிங். இட் இஸ் நாட் ஈஸி. அதுவும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. 2வது 3வது வந்துட்டு
அங்க இருக்கிற ஒரு வில்லேஜ் விமனா மாறுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. லைக் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன தாட் ப்ராசஸ் வச்சிருக்காங்க, அவங்க மென்டாலிட்டி என்ன, அவங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா இது பண்றது ஒரு வேலையே இல்லை அவங்களுக்கு. நாங்க நாட்டு நன்னு வந்துட்டோம், இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், லைக் ரொம்ப கேஷுவலா தான் இருக்காங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் இது பெரிய வேலையா தோணும். ஓகே. பட் அவங்களுக்கு அதெல்லாம் இட்ஸ் டெய்லி திங், கேஷுவலா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பேசிக்கலி அந்த ஊருக்காரங்களாம் மாறுறது தான் கஷ்டம். அவங்க பாடி லாங்குவேஜ், ஒரு ஓல்டர் உமனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அதெல்லாம் வருது கொஞ்சம். பட் ஐ வாஸ் வாட்சிங் தம், அவங்கள ஒப்சர்வ் பண்ணி எப்படி அதை வர வைக்கலாம்னு சொல்லி நிறைய அங்க இருந்து வந்துருச்சு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நாங்க அந்த போஸ்டர் பார்க்கும்போதே தெரியுது நீங்க தெரியவே இல்லை அதுல. அந்த கேரக்டர் பேர் என்ன அதையும் யோசிக்கிறீங்க? ரைட். ஐயோ சார், என்ன சார் அது, நான் பேர்ல ரொம்ப மோசம். ஓகே. எனக்கு பேர் ஞாபகம் இருக்காது. ஓகே சரி, அடுத்த क्वेश्चन. ஐயோ சார், கேரக்டர் பேர் என்ன சார் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இருங்க, நல்ல பேருங்க. நல்ல பேரு இங்க வருது. நல்ல பேரு, செம்மையான பேர் சார். நீங்க சொல்லுங்க. சிவகாமி. சிவகாமியா? இல்ல, இந்த பேரு கிடையாது. யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா, என் பேர் தெரியும். ஆமா, கன்னியப்பங்கிறது தெரியும். கன்னியப்பன் தானே மீன் 4. சரி, கன்னியப்பனோட மனைவி கேரக்டர் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நான் பேர் சொல்லக்கூடாது, கணவர் பேரை சொல்லக்கூடாது, மனைவி பேரை சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க, ஒரு ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய உங்களை பாக்குறோம். ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு சிட்டி பேஸ்டு ஒரு பொண்ணு, ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும். அண்ட் எப்படி அடாப்ட் ஆகுறீங்க இந்த மாதிரி ஒரு ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்டுக்கு? ஆக்சுவலி கஷ்டம்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. ஏன்னா சிட்டியிலேருந்து சிட்டி லைஃப் பார்த்து, சத்தியமாக சார் ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி போயிருந்தேன். போகும்போது சார் வந்து நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற கூட எல்லாம் பேசுங்க, அங்கே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் கூட போய் பேசுங்கன்னு சொல்லி நான் போய் பேசும்போது ஆக்சுவலி அவங்க திங்கிங், அவங்க மென்டாலிட்டி, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே இது நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படி தான் இருந்துச்சு பிகினிங்கில். ஆனால் அவங்க கூட பேசி பழகி அண்ட் அவங்கள மாதிரி ஆகுறதுக்கு இட்ஸ் ஆக்சுவலி நாட் ஈஸி, இட்ஸ் டிஃபிகல்ட். ஆனால் லைக் அங்கே இருக்கிற விமெனுக்கும் சிட்டி பேஸ் விமெனுக்கும் என்ன வித்தியாசம்னா, தே ஆர் இமோஷ்னலி ஸ்ட்ராங்கர். ஆனால் அதை அவர் காட்ட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் தேர் அந்த இதில் நான் பண்ணியிருக்கிற ஒரு அம்மா கேரக்டர் ஆக்சுவலி. அண்ட் எனக்கு சத்தியமாக இந்த வயசில் எப்படி இந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப யோசித்தேன். அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி டு ஸ்டாண்ட் அஸ் அ ஸ்ட்ராங் மதர் அண்ட் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறது. ஓகே, நைஸ், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினோம். அண்ட் ஃபைனலாக மருதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மருதமில்? நான் இங்கே என்ன விஷயம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ சமகாலத்தில் வந்து நம்ம சர்வை பண்ணணுன்னா நம்ம யாரையும் ஏமாற்றிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மனநிலை வந்து சாதாரணமாகிடுச்சு. ஸோ ஃபார் 35 இயர்ஸ் பேக் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோமே இதோட விளைவுகள் என்னவாக இருக்கும், இது யாரெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்போ இருந்த மக்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது இருக்கிற மாதிரி தெரியல. நான் இந்த கடந்த வந்த காலங்களில் பார்த்துருக்கேன். ஸோ யார் எப்படின்னா போகிறாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் வந்து சர்வே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி என் மனநிலை வந்திருக்கு இல்லையா. இது வந்து மாறணும். ஏன்னா இது இப்போ இப்படி இருக்குன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு இது எப்படி போகும்? அப்போ யாருமே நம்ம வசிக்கிறதுக்கான ஒரு இடமாவே இருக்காது. ஸோ இந்த நிலை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டிகேஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். தட்ஸ் இட். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க. படத்துக்காக நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்திருக்கோம். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.